அனைவருக்கும் வணக்கம். மாதா பிதா குரு தெய்வங்களை வணங்கி எம்பெருமான் ஸ்ரீ உச்சிஷ்ட மகா கணபதியின் ஆசிகளுடன் அனைவருக்கும் நீண்ட ஆயிலும் நிறைந்த செல்வமும் உயர்ந்த புகழும் மெய்ஞானமும் பேரறிவும் பிரசன்ன ஞானமும் பிரபஞ்ச அறிவும் நிரம்ப கிடைக்கட்டும். அனைவருக்கும் எனது மானசீகமான வாழ்த்துக்கள், மானசீகமான ஆட்சிகள். எம்பெருமான் ஸ்ரீ உச்சிஷ்ட மகா கணபதி அனுகிரகம் அனைவருக்கும் நிரம்ப கிடைக்கட்டும். அனைவருக்கும் ஜிகோஸ்டோடைய அன்பான வாழ்த்துக்கள், வணக்கங்கள். நம்ம இன்னைக்கு பார்க்க போற பதிவு பௌர்ணமி திதிக்கும் அமாவாசை திதியிலையும் பிறந்தவங்களுடைய நிலை அப்படி எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம். அமாவாசை திதியில பிறந்தவங்களுக்கு பௌர்ணமி திதியில பிறந்தவங்களுக்கு என்ன வித்தியாசம், எப்படி இருக்கும் அப்படிங்கிறது இதோட நோக்கம். இந்த திதி அப்படிங்கிறது சில நேரங்கள்ல மோசமானதாக சித்தரிக்கப்படுது, கிரக அமைப்புல ரொம்ப சிறப்பாக சொல்லப்படுது. உதாரணமா சூரியனுக்கு சந்திரன் கேந்திரத்துல இருக்கும்போதுதான் அமாவாசை, பௌர்ணமி, அஷ்டமி, நவமி எல்லாம் வருது. ஆனா சூரியனுக்கு சந்திரன் கேந்திரத்துல இருக்கும்போது இந்த திதிகள் நல்லதா சொல்லப்படுறது இல்லை. அதுலயும் பர்டிகுலரா அஷ்டமி திதியை நல்லதா சுத்தமா சொல்றது இல்லை. அப்ப சூரியனுக்கு 4லயோ 10லயோ சந்திரன் வரக்கூடிய காலங்கள் வளர்பிறை அஷ்டமி இல்லை தேய்பிறை அஷ்டமியா கருதப்படுது. ஆனா அந்த நாள் நம்ம சரியாக சொல்றதுல இந்த நாள் நல்லா இல்லைன்னு சொல்றோம். ஆனா கிரகமைப்புல இது ஒரு அற்புதமான கிரகமைப்பா இருக்கு. உதாரணமா ஒரு கடகலக்கணம், லக்கணத்துல சந்திரன் இருக்கு, 10ல சூரியன் இருக்குன்னா அவர் அஷ்டமியில் தான் பிறந்திருப்பார். கிரகமைப்புல பார்த்தீங்கன்னா லக்கணத்துல சந்திரன் ஆட்சியா இருக்கு, 10ல சூரியன் திக்பலத்துல இருக்கு, ஆனா திதியில ஒரு அஷ்டமி திதியா இருக்காரு. அப்ப நமக்கு இங்க ஒரு கேள்வி எழுதுறது, அஷ்டமி, பௌர்ணமி, அமாவாசை திதியில பிறக்கிறவங்களுக்கு என்ன வித்தியாசம்? அதுல முக்கியமா பௌர்ணமி அமாவாசை திதியில பிறந்தவங்களோட வித்தியாசத்தை பார்ப்போம். ரெண்டுக்குமே செயல் ஒன்று. பௌர்ணமியில பிறந்தவருடைய செயல் சிறிய முயற்சியிலே பெரிய பலனை தர காத்திருக்கிறது. கொஞ்சம் முயற்சி பண்ணா கூட அடுத்தருடைய உதவி, கால சூழ்நிலை, தக்க சமயத்தில் கிடைக்கக்கூடிய உதவி, இதன் மூலம் அவர் அடுத்த கட்டத்துக்கு கடகரன்னு மேலே ஏறி போயிடுறார். அவர் சிறு முயற்சி கூட பெரிய ஒரு நன்மை தருது. அதனால பௌர்ணமி நம்ம மிகச்சிறந்த யோகமா சொல்றோம். அவர் சின்ன நன்மை பண்ணா கூட பெருசா கருதப்படுது. அதே அவர் தீமை பண்ணா கூட என்ன சூழ்நிலையில பண்ணாலும் அந்த குற்றத்தை சூழ்நிலை மேல வைக்கிறாங்க, அவர் மேல வைக்கிறல. அதுக்கு மறைமுகமாக அவரோட புண்ணியம் அவர் பின்னாலேயே வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கு. அதே ஜாதகர் அவர் அமாவாசையில பிறந்திருந்தாருன்னா அவர் கடுமையாக முயற்சி பண்ண வேண்டியிருக்கு. 2 மடங்கு முயற்சி பண்ணாதான் 1 மடங்கு பலனை அவர் அடைகிறார். அது முக்கியம் ஒண்ணு. 2வது, சின்ன சின்ன விஷயத்த கூட அவர் கடுமையா போராடி அது மீண்டு வர வேண்டியிருக்குது. எளிதில் ஒரு காரியம் நடக்கிறதே இல்லை. எதெடுத்தாலும் தாமதம் தாமதம் தாமதம், கடுமையா தாமதிக்க வேண்டிய அவசியத்துல இருக்கு. இது ஒரு மைனஸா இருக்கு. அப்புறம் அவர் பண்ணக்கூடிய சரிகள் மற்றவர்களால் பார்க்கப்படுறதில்ல, தவறுகள் உடனே பப்ளிசிட்டி ஆயிடும். அவர் பண்ண நன்மைகள் நிறைய இருக்கலாம், அதை விட தீமைகள் உடனே பாப்புலாரிட்டி ஆயிடும். அதனால நாளைக்கு அவரை பத்தின விமர்சனம் வரும்போது அவரை பத்தின தவறான கருத்துக்கள் முன்னிலைப்படுத்தப்படுது, அவர் மேல் ஒரு குற்றம் சொல்லப்படுது. ரெண்டுக்குமே ஒரே செயல். பார்க்கப்படுபவர்களால், கூட வாழ்பவர்களால் அது கருத்து தவறாகவோ சரியாகவோ சித்தரிக்கப்படுறதுதான் சரியா சித்தரிக்கிறத பௌர்ணமியினும், தவறாக கருதப்படுவத அமாவாசையினும் கருதலாம். எல்லா நேரத்திலையுமே அமாவாசையில் பிறந்தவங்க தவறானவன்னு சொல்ல முடியாது, பௌர்ணமியில் பிறந்தவங்க எல்லாத்தையும் சரியானவன்னு சொல்ல முடியாது. அதுக்கு மற்ற கிரக அமைப்புகளும் ரொம்ப ரொம்ப முக்கியமான கருதமாப்படுது. ஒரு யோகத்தை, சின்ன லெவல் யோகத்தை கூட கடைசி சொட்டு வரைக்கும் அனுபவிக்கிறதுன்னா அது பௌர்ணமி. ஒரு யோகத்தை கொஞ்சம் அனுபவிக்கும் போதே யோகம் கடந்து போயிருன்னா அது அமாவாசை. இந்த இடத்துல என்ன சார் இந்த வித்தியாசப்படுதுன்னா, பௌர்ணமி ஜாதகங்களுக்கு பூர்வ புண்ணியம் கூடவே பயணிக்குது. அவருடைய நற்பெயருக்கோ புகழுக்கோ அடையாளத்துக்கோ களங்கம் இல்லாம பார்த்து அவர் அடுத்த கட்டத்துக்கு அழைச்சிட்டு போகும். அமாவாசையில பிறந்தவங்களுக்கு அவங்களோட பூர்வ புண்ணியம் கூட வந்து அவங்களோட மைனஸ் தான் பெருசுபடுத்தி காமிச்சுக்கிட்டே இருக்கும். அந்த தோஷமாக அவருடைய பூர்வ புண்ணியம் மாறி தொந்தரவு செய்யும். அப்ப அமாவாசையில பிறந்தவங்க நிறைய தான தர்மங்கள் பண்றது மூலியமா, வாயிலா ஜீவனுக்கு உணவு கொடுக்கறது மூலியமாக
தன் மனசை பற்றற்று இறையை நோக்கி செலுத்தும் மூலியமாக ஒரு தரமான வாழ்க்கையை அவங்களும் வாழ முடியும் அப்படின்னு உத்தரவாதமா சொல்ல முடியும். இதுல பௌர்ணமியில பிறந்திருக்கவங்க எத்தனையோ பேரு ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு பின்னால அடுத்தவங்கள்ட்ட ஒப்படைக்கும் போது ஒரு மனக்கலக்கம் அதிகமா ஏற்படுது. அமாவாசையில் பிறந்தவங்க ஒரு நிர்வாகத்தை உருவாக்கி ஒப்படைக்கும் போது மனக்கலக்கம் வர்றது. இது ஒரு பாசிட்டிவ். இவர் உழைச்சு இந்த அமாவாசையில பிறந்த ஒருத்தர் உழைச்சு உடம்புல மனசுல ஈரம் உரமா இருக்கும். பௌர்ணமி வந்து லேசா பதற்றப்பட்டால பயந்துக்கிறவர். இதை மைனஸா சொல்லலாம். இந்த ரெண்டுக்கும் ஒரே வித்தியாசம், பூர்வ புண்ணியங்கள் கூட இருந்து எவ்வாறு செயல்படுகிறது. நன்மையாக செயல்பட்டால் பௌர்ணமி யோகம், நன்மையாக செயல்படாத பட்சத்துல அது அமாவாசை யோகம். இதுதான் சுருக்கம். நீங்க இந்த செக் பண்ணி பார்க்கலாம், அற்புதமா வேலை செய்யணும். அப்ப பௌர்ணமியில் பிறந்தவங்க தான தர்மம் பண்ண வேண்டியது இல்லையா? பண்ணலாம், பண்ண நல்லது. அமாவாசையில் பிறந்தவங்க கட்டாயம் பண்ணுவது சால சிறந்தது. தன்னை மேம்படுத்திக் கொள்வதற்கு ஒரு இறை சக்தி கண்டிப்பாக துணை தேவைப்படுகிறது. இறந்த முன்னோர்கள் நினைவாகவோ, நமக்காக வாழ்ந்தவுடைய நினைவாகவோ, இல்ல பூர்வ புண்ணியத்துல ஏதேனும் ஒரு குறைந்து அதை சரி செய்து கொள்ள முடியுமாவோ நம்ம சரியான பாதையை நோக்கி பயணிக்கிறோம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இதை நம்ம கூடுதலா கவனிக்க வேண்டியது ஒரு முக்கியமான விஷயம் தான். அதே மாதிரி வளர்பிறை சந்திரன் தேய்பிறை சந்திரனையும் பார்த்தீங்கன்னா அதே எந்த சின்ன வேற்றுமை தான். செயல் ஒன்று, அதை அனுபவிக்கிறது, அதுக்கான முயற்சியில் அவருக்கு கொடுக்கக்கூடிய வளர்ச்சிகள் வித்தியாசப்படுது. அதனால முழுக்க பௌர்ணமி யோகம் இருக்கவங்களுக்கு புண்ணியம் கூட இருந்து காவல் காற்று கொண்டிருக்கிறது. தேய்பிறையில அதுவும் பர்டிகுலர் அமாவாசையில் பிறந்தவங்களுக்கு அந்த புண்ணியங்கள் குறைவாக பயனளிக்கிறது. இல்லைன்னா அது பயனளிக்கிறது காலம் கடந்து பயனளிக்கும். சிலருக்கு பூர்வ புண்ணியம் இல்லாம தோஷங்களாக மாறி அவருடைய நன்மை கூட தீமையா அவருக்கு மாறிடும். அதனால நம்ம அமாவாசை ஜாதகங்களை பார்த்தோன்னே அதுக்கு முதல்ல வழிபாடுகளை கற்றுக் கொடுங்க. இதை செய்யுங்க, அதை செய்யுங்க. அதன் மூலியமாக ரொம்ப நாள் இல்லை, மிக குறுகிய காலத்தோடு மேம்பட்டு வளர்வதை பார்க்க முடியும் அப்படிங்கிற உறுதியை நான் சொல்ல முடியும். நம்ம ஜிகாஸ்டோட என்ன பண்ணிட்டு இருக்கோமா, நமது அனுபவ கருத்துக்களை பதிவுகளாக தொடர்ந்து போட்டுட்டே இருக்கோம். ரொம்ப எளிமைப்படுத்தப்பட்ட விதிகளை கொண்டு நம்ம வாழ்க்கை முறையை மேம்படுத்துறதுக்காக சொல்லிட்டு வரோம். ஜோதிடம் படிக்கணும் விருப்பம் இருக்கவங்க கீழே நம்பர்ல பதிவு செய்து முன்பதிவு செய்து கொள்ளலாம். ஏற்கனவே எனக்கு ஜோதிடம் தெரியும், பலன் சொல்றதுக்கு மட்டும் தடுமாற்றமா இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடியவங்க, எப்படி சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கா கிரகத்தோடைய அமைப்பு, கிரகச்சேர்க்கையின் பலன்கள், ஒரு கிரகத்துக்கும் இன்னொரு கிரகத்துக்குள்ள பார்வை, தூரம், ஒரு கிரகத்தோடைய கோச்சாரம், கிரகத்தோட தசாபத்திகள், பாவம் நின்ற ஒரு கிரகம் நின்ற பாவகம், அதோட ஆதிபத்தியம், அதுல கூடிய வக்ரம், பரிவர்த்தனை, இப்படி எல்லாம் ஒரு கிரகத்தை பத்தின டீட்டெயிலான ஒரு குழப்பம் இல்லாத தீர்வுகளை உயர்நிலை வகுப்புல நடக்க காத்திருக்கும். இந்த ஜூன் 4ஆம் தேதியிலிருந்து 24 நாள் வகுப்பு 2 பிரிவா நடத்த காத்திருக்கும். படிக்க விருப்பம் இருக்கும் கீழே நம்பர்ல பதிவு செய்துக்கலாம். ஒரு விஷயத்த நம்ம என்னத்துக்கு பயன்படுத்துறோம் அப்படின்னு தெரியும் போதுதான் அதுல இருந்து நமக்கு ஒரு பயம் வராது, தெளிவும் கிடைக்கும். அது இந்த உயர்நிலை ஈஸியா கிடைக்கும், நான் உத்தரவாதம் தரேன். என்றும் அடுத்த பதிவுல சந்திப்போம். எல்லாருக்கும் உச்சிஷ்ட மகாகனுடைய ஆசீர்வாதம் நிரம்ப கிடைக்கட்டும். அனைவருக்கும் மானசீகமான வாழ்த்துக்கள், மானசீகமான ஆசைகள் கிடைக்கட்டும்.